அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜனவரி மாதத்தில் 7ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஆதித்யா L1 விண்கலம் பூமியிலிருந்து எத்தனை லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது? ஆதித்யா L1 விண்கலம் பூமியிலிருந்து எத்தனை லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பாருங்கள், 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது சனிக்கிழமை ஜனவரி 6ஆம் தேதி நிலைநிறுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா? பூமியிலேருந்து சூரியன் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறாங்கன்னா 15 கோடி கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம நிலைநிறுத்தியிருக்கிறது 15 லட்சம். இதுவே பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? 127 நாட்கள் பயணம் செஞ்சு தான் அந்த இலக்கை நிர்ணயித்து அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆதித்யா L1 விண்கலத்தோட திட்ட இயக்குனர் யாருன்னா நிகர் ஷாஜி அப்படிங்கிறவங்க தான். ஆதித்யா L1ஓட திட்ட இயக்குனர் நிகர் ஷாஜி அப்படிங்கிறவங்க தான். 500 கோடி மதிப்பீட்டில் நவீன திரைப்பட நகரம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? 500 கோடி மதிப்பீட்டில் நவீன திரைப்பட நகரம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் என்ன? சென்னையில் பண்ண போகிறாங்க. சென்னை பூந்தமல்லியில். ஓகேங்களா? சென்னை பூந்தமல்லியில். ஸோ கலைஞர் நூற்றாண்டு விழா நடந்துச்சு. ஸோ அதில் தான் இந்த அறிவிப்பு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா திரைப்பட இவங்க தான் சேர்ந்து கலைஞருக்கு அந்த நூற்றாண்டு விழாவை எடுத்தாங்க. ஸோ அதனால் அதுக்கு அவங்களுக்கு ஃபேவராக ஒரு இதை சொல்லியிருக்கா. அப்படி மொத்தம் ஒரு 140 ஏக்கர் பரப்பளவில் அது அமையப்போகுது. அடுத்தது, 16,000 கோடி மதிப்பில் மின்சார கார் தொழிற்சாலை எங்கு அமைய உள்ளது? 16,000 கோடி மதிப்பில் மின்சார கார் தொழிற்சாலை எங்கு அமைய உள்ளது? தூத்துக்குடியில் அமையப்போகுது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7ஆம் தேதி முதல்வரோட தலைமையில் ஸ்டார்ட் ஆச்சு. 7 மற்றும் 8ஆம் தேதி இது நடக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி நாளை வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 55 நாடுகளுக்கு மேற்பட்ட தொழிலதிபர்களை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். 5.5 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்க அரசு திட்டமிட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதன் முதற்கட்டமாக 16,000 கோடி மதிப்பில் ஒரு மின்சார கார் தொழிற்சாலை அமைக்க ஒரு நிறுவனம் ஒப்புக்கொண்டிருக்கு. ஓகேங்களா? மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் நாளைக்கு மாநாடு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? வளர்ந்த இந்தியாவுக்கான உறுதியேற்பு பயணம் என்ற இயக்கத்தின் நோக்கம் என்ன? வளர்ந்த இந்தியாவுக்கான உறுதியேற்பு பயணம் என்ற இயக்கத்தின் நோக்கம் என்ன? அதோட நோக்கம் என்னன்னா, மத்திய அரசின் திட்டங்கள் பயனாளிகளுக்கு ஈஸியாக சென்றடைய அதற்கு உண்டான பிரச்சாரங்கள் செய்கிறது தான். ஓகேங்களா? புதிய இந்திய சணல் கழக தலைமையகத்தை திறந்து வைத்தவர் யார்? புதிய இந்திய சணல் கழக தலைமையகத்தை திறந்து வைத்தவர் யார்னா பியூஷ் கோயல் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் இது கிரியேட் ஆகிருக்கு. 2030ஆம் ஆண்டுக்குள் $2 டில்லியன் ஏற்றுமதி இலக்கை இந்தியா எட்டிடும் அப்படின்னு அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு திறந்து வச்சுட்டு. 2023ஆம் ஆண்டில் இந்தியாவிலேயே பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது? 2023ஆம் ஆண்டில் இந்தியாவிலேயே பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் என்ன அப்படின்னா சென்னை தான். ஸோ இது ஒரு ப்ரைவேட் செக்டார் தான் எடுத்திருக்காங்க. அவதார் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்டதில் சென்னை ஃபஸ்ட்டும், குறைவான மக்கள் தொகை கொண்டதில் திருச்சி ஃபஸ்ட்டும் இருக்குது. 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இதில் அதிக மக்கள் தொகையில் 49 நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டது. அதில் சென்னை ஃபஸ்ட்டு, குறைவான மக்கள் தொகையில் 64 பட்டியலில் திருச்சி ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ரிவிஷன் ஒன்ஸ் பார்த்துட்றேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆதித்யா L1 எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்குன்னா 15 லட்சம் கிலோமீட்டர். 500 கோடி மதிப்பீட்டில் நவீன திரைப்பட நகரம் சென்னை பூந்தமல்லியில் அமைக்க போகிறாங்க. 140 ஏக்கர் பரப்பளவில். 16,000 கோடி மதிப்பில் மின்சார கார் தொழிற்சாலை தூத்துக்குடியில் அமைய இருக்குது. வளர்ந்த இந்தியாவுக்கான உறுதியேற்பு பயணம் என்ற இயக்கத்தின் நோக்கம் மத்திய அரசின் திட்டங்களை பயனாளிகளுக்கு தெரிவிக்க. புதிய இந்திய சணல் கழகத்தை திறந்து வச்சவர் பியூஷ் கோயல்.
2023ஆம் ஆண்டில் இந்தியாவிலே பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்குது சென்னையும் திருச்சியும் தான் வெவ்வேறு கேட்டகரியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.